ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா தரமான ஒரு சூப்பரான ஒரு பயங்கரமான ஒரு தகவல் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, பிக் பாஸ் 10 தமிழ் எப்போ ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு ஒரு டவுட் இருந்துட்டு. ஆனால் நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியது என்னென்னா, செப்டம்பர் 6ஆம் தேதி பிக் பாஸ் தமிழ் வரதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குன்னு அதுக்கு உண்டான ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம நினச்ச மாதிரியே செப்டம்பர் 6ஆம் தேதி இந்த பிக் பாஸ் தமிழ் 10 ஆரம்பமாக போகிறது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேள்வி கணக்கெல்லாம் இருந்தாலும் சரி, வழக்கம் போல் வந்துட்டு 100 நாள் வேலை திட்டம் மாதிரி வந்துட்டு எல்லாரும் வந்து ஆஜராயிருங்க, மறக்காமல் நம்மளோட கருத்துக்கெல்லாம் பரிமாறுவோம். அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த பிக் பாஸ் காமன் மேன் சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்துட்டு போயிட்டுருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 பேர் உள்ள வந்தாங்க. லட்சக்கணக்கான பேர் வந்துட்டு அப்ளிகேஷன் வீடியோ அது இதுன்னு போட்டு கடைசியில் 50 பேர் வந்து அதில் பார்த்தீங்கன்னா 21 பேரை வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுருக்காங்க. நேற்று ஒரு டாஸ்க்கு, இன்றைக்கி ஒரு டாஸ்க்குன்னு போயிட்டுருக்கு. சரி, இதுலேருந்து எத்தனை பேர் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போக போகிறாங்க பார்த்தா அதே ப்ரோமோலேயே காமிச்சிட்டாங்க. வெறும் 3 பேர் தான் போக போகிறாங்க. கிட்னியா சொல்கிறீங்க 50 பேரில் வெறும் 3 பேரா அப்படின்னு. ஆனால் நான் என்ன நினச்சேன்னா, இவங்களுக்குன்னு தனியாக ஒரு வீடு செட்டப் பண்ணி அதில் வந்து டைட்டில் வினராக காமன் மேன் ஒருத்தர் வருவாரா, அவர் தாண்டா உள்ளே போகிறா அப்படின்னு மாதிரி நினச்சேன். ஒரு சில பேர் என்ன சொன்னாங்க, 10 பேர் உள்ளே அனுப்பிச்சி விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 10 செலிப்ரிட்டிஸ் செம்மையாக இருக்கலன்ற மாதிரிலாம் வந்துட்டு கமெண்ட்ஸ் போயிட்டு இருந்தது. ஆனால் இதெல்லாமே பொருளிங்க, 3 பேர் உள்ளே போகிறாங்கன்ற மாதிரி ஒரு சம்பவத்தை வந்துட்டு அவங்களே அந்த ப்ரொமோவில் காமிச்சிருக்காங்க. ஸோ 3 பேர் வந்துட்டு காமன் மேனாக உள்ளே போகிறாங்க. அது உண்மையிலே ஒரு பெரிய வெற்றி தான். ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரபலமாக இந்த இருந்தவங்க தான் உள்ளே போவாங்க. அவங்கள பார்க்குறதுக்கு நம்ம ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் அதாவது நம்ம எல்லாம் வேடிக்கை தான் பார்க்குறோம். இந்த வேடிக்கை பார்த்தவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இது வரைக்கும் இந்த மாதிரி காமன் ஷோவில் யாரெல்லாம் வந்துட்டு மக்கள் மனசை வெல்லினாங்களோ அவங்களாம் வந்துட்டு இந்த இதுக்குள்ளே போகிறாங்க. அந்த 3 பேர் அந்த அதிர்ஷ்டசாலிகள் யாருன்றது தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு வந்து முனியமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அதுக்கப்புறம் ஜார்ஜ் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவர் 2 க்ரீன் ஸ்டார் வாங்கியிருக்காரு. கூடவே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர்லாம் இருக்காங்க, ஷமா இருக்காங்க, அவங்களும் செம்மையாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரஞ்சித் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு முதலக்காரர். அப்புறம் மணிவண்ணன் பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாப்புல. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பிக் பாஸ் தமிழ் செப்டம்பர் 6ஆம் தேதி ஆரம்பமாக போகுது. அதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் வெறும் 3 பேர் தான் உள்ளே போகிறாங்க. ஸோ இதை பற்றியும் சொல்லுங்கள். யார் அந்த 3 பேர் இருந்தால் நல்லாயிருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.